Dear friends, நான் டாக்டர் S.Jayanthi, ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இங்கிலீஷ் டென்சஸை பற்றி. அது ரிட்டன் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போக்கன் ஃபார்மேட்டாக இருந்தாலும் நமக்கு அதிகமான புரிதல் தேவையான ஒரு இடம் வந்து டென்ஸாக இருக்குது. ஸோ அந்த டென்ஸை எவ்வளோ சிம்பிளிஃபையாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபையாக ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்குறேன். நம்ம இப்போ டென்ஸுக்கு போகலாம் வாங்க. ஸோ பேசிக்காக டென்ஸ்னால் என்ன? இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லலாம். ஒரு டைமுக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த டென்ஸ் வந்துட்டு 12 வகைப்படுது, 12 டைப்ஸ். ஓகே, இந்த 12 எப்படி பிரிக்கப்படுதுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட்லேயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் tense and past perfect continuous tense. The same for the future also. Simple future tense, future continuous tense and future perfect tense and finally future perfect continuous tense. So இந்த 8 ஃபார்முலாவும் எவ்வளோ ஈஸியாக நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ பிஃபோர் நான் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவில் சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். அதாவது எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் அது சப்ஜெக்ட், அதாவது நவுன் ஆர் ப்ரொனவுன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும் சென்டென்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் என்ன செய்ய போகுது அதோட அவுட்புட், அது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பி வேர்ப் தமிழில் வந்து துணை வினைச்சொல், வினைச்சொலுக்கு துணையை வருவது. ஸோ அதெல்லாம் என்னவாக இருக்கும்னா இங்கே வந்து டென்ஸில் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேஸ், ஹேவ், ஹேட், பீன், வில், ஷேல் இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து வேர்புக்கு வந்து வி அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறேன். அந்த வியை வந்துட்டு V1, V2, V3 அண்ட் V4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ V1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அண்ட் V2 வந்து பாஸ்ட் டென்ஸ், அண்ட் V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அண்ட் V4 வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம்னு சொல்லுவோம்ல அது. ஓகே, இதை வந்து நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேர்ப்ஸ் வந்து மெயினாக வந்து ரெகுலர் வேர்ப் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு கேட்டகரியில் டென்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெகுலர் அண்ட் இர்ரெகுலருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரெகுலர் வேர்ப் வைப்பாங்க என்ஜாய், என்ஜாய்ட், என்ஜாய்ட், என்ஜாயிங், ஆஸ்க், ஆஸ்க்டு, ஆஸ்க்டு, ஆஸ்கிங். ஸோ இது எந்த சேஞ்சஸும் இல்லை, இடி ஆட் பண்ணுறோம் பாஸ்ட் ஃபார்முக்கு, அந்த ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ்க்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்த ரெண்டு பார்த்தீங்கன்னா என்டையராக வேர்ட்ஸோட அதாவது ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகும். கோ, வெண்ட், கான், கோயிங். அதே மாதிரி ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 4 ஃபார்மேட்டு அதில் வந்துட்டு புதுசாக ஒவ்வொன்றுமே புதுசாக இருக்குது. தெர் இஸ் நோ சிமிலாரிட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இர்ரெகுலர் வேர்ப். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது ரைட்டுங்கிற ஒரு வேர்டை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் இன்க்ளூட் பண்ணுறதோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஈஸியாக வந்து நம்மளுக்கு அதோட கான்செப்ட் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே மாதிரியாகவும் அதே மாதிரி என்ன சொல்கிறது அதாவது அந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எக்ஸாம்பிளும் ஒரே வேர்டாகவும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வாங்க டென்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் O. ஸோ சப்ஜெக்ட் ஆல்ரெடி எஸ் ஃபார் சப்ஜெக்ட் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். V1ங்கிறது இந்த ப்ரெசன்ட் டென்ஸோட அந்த 4 இன்ட்ரடியூஸ் பண்ணல உங்களுக்கு V1, V2, V3, V4ன்னு சொல்லிட்டு அதில் V1. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறப்போ V1 ஃபாலோ பண்ணுறோம், அப்புறம் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஃபார்முலா வந்து எஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், சாரி O, தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஐ ரைட் அ லெட்டர், ஈ ரைட்ஸ் அ லெட்டர், ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், இட் ரைட்ஸ் அ லெட்டர். பென், இட்டுங்கிறது இங்கே பென் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவலாக ஒரு நவுன் ட்ராம் கூட இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்கிறாங்களா, அதாவது ஹீ, ஷீ, இட், ஆல், ராமன், சீதை அப்படிங்கிற இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் வேர்போட எஸ் சேர்த்து வரும். இது வந்து நீங்கள் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்மோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூரலில் வந்துட்டு புக்ஸு, பென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு பெயர் சொல், ஒரு நவுனுக்கு வந்துட்டு எஸ் ஃபார்மேட் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு செயல் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ எங்கே வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டும் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராமு லவ்ஸ் சீதா அப்படி தான் சொல்லுவோம். ராமு லவ் சீதான்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற ஆட் வந்து வேர்போட எஸ் வருது எங்கள் தேர்ட் பர்சன் சிங்குலரில். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் ப்ளூரல் ஃபார்ம் யூ, வி, தே, ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ளூரல் ஃபார்முக்கு அப்படியே ரைட்
அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணலாம். V1 ரைட், அப்புறம் a letterங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரிய ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்னென்னா சப்ஜெக்ட்டு, அதாவது எஸ் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர், இது மூணில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணணும். தென் V4. ஸோ இது கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைங்களா? கண்டினியூஸ் டென்ஸ் எப்போதுமே ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். அது நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அது V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ ஐ பக்கத்தில் எப்போதும் ஆம் தான் வரும். அப்புறம் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷி, இட் வந்து இஸ்ங்கிறதா பி வேர்ப். அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் யூ, வி, தே அப்படி வரப்போ ஆர் வரும். ஸோ தென் ஆஸ் யூஷுவல் த ஃபார்முலா இஸ் V4. ஸோ ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அ லெட்டர், அண்ட் ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் ப்ளஸ் V3 இஎன் ஃபார்ம், தட் இஸ் ரிட்டன் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளாக ஷி, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஹேஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஹேவ் யூஸ் பண்ணலாம். ஹைக்கும் ஹேவ் யூஸ் பண்ணலாம். அதாவது வி, தே, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்முக்கும் நீங்கள் ஹேவ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பாருங்கள், ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர், ஹீ ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர், we have written a letter. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸாகவும் இருக்குது, கண்டினியூஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஸ்லாஷ் ஹேவ், அது ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் பீனுங்கிற வேர்டு டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ண போகிறோம். தென் V4 இட்ஸ் கண்டினியூஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்பாங்க ஐ முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஷி, இட் வந்தால் மட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும் ஹேஸ், மற்றபடி எல்லாத்துக்கும் ஹேவ். ஐ ஹேவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், வி ஹேவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்முலாவை அந்த வேர்ட்ஸை அப்ளை பண்ணினாலே உங்களுக்கு போதும். அந்த டென்ஸோட எக்ஸாக்ட் கிளாரிட்டி, அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இனிமேல் இந்த நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம மனசில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்லேயும் அதே மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது, 4 டைப்ஸ் இருக்குது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த 4 டைப்ஸ்க்கு எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே வாங்க, இதில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் எஸ் ப்ளஸ் V2, அதாவது பாஸ்ட் ஃபார்மேட் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ, ஷி, இட், அந்த ரெட் லெட்டர் வேர்ட்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் சப்ஜெக்ட். யூ, வி, தே, ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்ட். ஸோ அடுத்து நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறோம், V2 ரோட். தட் இஸ் இந்த இடத்துல எதுவுமே எஸ் எல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலரில் எஸ் சேர்த்து எழுதணும் இல்லைங்களா, அதில் மட்டும் அது வரும். மறுபடியும் அது வந்து பாஸ்ட் டென்ஸ்லலாம் அந்த ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் டைரெக்டாக அப்ளை பண்ணாலே போதுமானது. ஐ ரோட், V2 ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். தென் ஆப்ஜெக்ட், ஐ ரோட் எ லெட்டர், ஹீ ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுவே ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஆம், ஈஸ், ஆர் அப்படின்னு பார்த்தோம். அதுவே பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அண்ட் வேர் ரெண்டு தான். ஸோ இது இன்னும் சிம்பிள். சிங்குலர் டென்ஸாக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர். அப்போ ஐ வந்து சிங்குலர், ஸோ வாஸ் போடுறோம். ஹீ, ஷி, இட், ராம் அதெல்லாம் வந்துட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர், வாஸ் போடுறோம். ஸோ யூ, வி, தே. ஸோ ஒன் மோர் ஸ்மால் டிப்ஸ் ஹியர், தட் இஸ் யூங்கிற வேர்டு வந்துட்டு சிங்குலராகவும் யூஸ் ஆகும், ப்ளூரலாகவும் யூஸ் ஆகும். ஒருத்தரையும் யூன்னு சொல்லலாம், அது குரூப் ஆஃப் பீப்புளையும் யூன்னு சொல்லலாம். ஆனால் வந்து அதோட ஃபார்முலா, கிராமர் படி அதோட ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ப்ளூரல் ஃபார்மேட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கான்டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ் கிராமரில் வந்துட்டு இந்த பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்குறாங்க. இப்போது இங்கே வரலாம் நம்ம. தென் இட்ஸ் என்ன சொல்கிறது, இது என்னது கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் V4 தான் வரணும், ஐஎன்ஜி ஃபார்ம். அப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல், ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், தட் இஸ் ராம் வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரைட்டிங் எ லெட்டர். ஓகே, இதுதான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெட்டு, பிளாக் அண்ட் க்ரீன் அப்படின்னு கொடுத்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கிறத உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அதிலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் V3 ப்ளஸ் O, தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்த்துருப்போம், ஹேஸ் அண்ட் ஹேவ் அப்படின்னு 2. ஸோ இதில் வந்துட்டு ஹேடுங்கிற ஒரே வேர்டு தான். ஸோ நோ கன்ஃபியூஷன், எல்லா இடத்துலையும் ஆட் போட்டுடலாம். ஐ ஹேட் ரிட்டன் அ லெட்டர். V3ங்கிறது ரிட்டனுங்கிற ஃபார்மேட், EN ஃபார்மேட். ஸோ இட் ஹேட் ரிட்டன் அ லெட்டர். ஸோ இட்டுங்கிறது வந்து நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா பென்னாக இருக்கலாம், இந்த பென் எழுதுனது அப்படின்னு சொல்லி. ஸோ தே ஹேட் ரிட்டன் அ லெட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் ரிட்டன் அ லெட்டர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம், BEN ஃபார்முலா அதே ஆட் பண்ணிவிட்டு V4 கண்டினியூஸுங்கிறதுனால அந்த ING V4 ஃபார்முலா ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆட் எல்லா இடத்துலையுமே ஆட் பண்ணிடலாம். I had been writing a letter, Rom had been writing a letter, students had been writing a letter. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் வந்துட்டு எகெயின் இட்ஸ் 4 ஃபார்முலா. அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்துட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வில் ஆர் ஷால். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதோட பழைய கிராமர் மெத்தடில் வந்துட்டு ஐவி ஷெல்லுன்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க, மற்றதுக்கு வில்லுன்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் நடைமுறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபார்ம், அதாவது ஃப்யூச்சருங்கிறதே வந்துட்டு நம்ம 100% கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு 100% சொல்ல முடியாது, வரலாம், நாளைக்கு வராமலும் போகலாம், இதுவே நடக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ நம்ம வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, ஷூரிட்டி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு ஷூரிட்டி. டுமாரோ வில் பி ஏ ஹாலிடே அப்படிங்கிறது அது வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஷூராக இருக்கக்கூடிய ஒரு இதை சொல்கிறோன்னா அப்போ வில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதர்வைஸ் ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் வில்லோ ஷாலோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் ஷால் ஏதோ ஒன்று, தென் verb one V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ எகெயின் இட் இஸ் எங்கேயும் எஸ் எல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை. இங்கே ஐ வில் ரைட் அ லெட்டர், ஷீ வில் ரைட் அ லெட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஷால் ரைட் அ லெட்டர். ஸோ இந்த மாதிரி ரைட் அ லெட்டர் தட் இஸ் V1 ஃபார்முலா ப்ளஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் வில் ஆர் ஷால். இது வந்து வில் ஆர் ஷால் வந்து எல்லா இதுலேயுமே ஒரு ஃப்யூச்சரில். ஸோ அதுதான் வந்துட்டு இட் ரெப்ரசன்ட் ஃப்யூச்சர் பேசிக்லி. அப்புறம் பிஇங்கிற பிங்கிற வேர்டு நம்ம பி வேர்பாக யூஸ் பண்ணுறோம் இங்கே. தென் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம் ஆம் இஸ் ஆர்னு பார்த்துருப்போம், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேர் பார்த்துருப்போம். ஃப்யூச்சர் டென்ஸில் டேரெக்டாக பிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். I will be writing, it's a V4 formula. I will be writing a letter. Rom shall be writing a letter. We will be writing a letter. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா வந்துட்டு சப்ஜெக்ட், அதாவது எஸ் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ், அப்புறம் ப்ளஸ் V3 ப்ளஸ் O, தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, இதில் வந்துட்டு ஐ வில் ஹேவ் ரிட்டன் எ லெட்டர் அண்ட் ஹீ வில் ஹேவ் ரிட்டன் எ லெட்டர், வி ஷால் ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்போம், பாஸ்ட் டென்ஸில் ஹேட் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்போம் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம ஹேவ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வில் ஷால் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு உங்களுக்கு, அதை அப்படியே அப்ளை பண்ணால் இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைனலாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுலேயும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ், அதுக்கப்புறம் ப்ளஸ் பீன். இட் இஸ் a continuous tense, so we are using V4 ing form plus object. I will have been writing a letter. She shall have been writing a letter. We will have been writing a letter. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டென்ஸில் சென்டென்ஸை வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் எழுத முடியும். லெட்ஸ் ரீகேப். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த சார்ட்டை நீங்களே வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணினாலே போதும். அது டென்ஸோட ஃபார்முலா, அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இது வந்துட்டு இந்த காலமில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரே கிளான்ஸில் நீங்கள் 4 ஃபார்முலாஸையும் பார்க்க முடியும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கும் கொடுத்துருக்குறேன், ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் கொடுத்துருக்குறேன். இங்கே நான் எடுத்துக்கிட்டே வேர்ப் வந்துட்டு கோ அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி
ஃபார்மில் போட்டிருக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கனாலே ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்லா ஃபார்முலாஸுமே டு ரீகேப் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டென்ஸை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல யூசேஜ் ஆஃப் எ டென்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டியோட சிம்பிளிஃபையோட கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு மீ.